அமெரிக்கர்களை யார் தாக்கினாலும் தேடி சென்று கொள்வோம் என்று அதிபர் டிரம்ப் சூளுரை. அமெரிக்காவை மிரட்டிய ISIS தீவிரவாதிகளை ஒழிக்க ஜோ பைடன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் விரைந்து செயல்படவில்லை என குற்றச்சாட்டு. புதிய வகை அரசியல் என கூறி கோடிக்கணக்கில் கொள்ளை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி பல கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக கெஜ்ரிவால் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மிகப்பெரிய மதுபான கொள்கை ஊழல் செய்திருப்பதாகவும் யமுனையை சுத்தம் செய்வது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். டெல்லியில் ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தனர். தேர்தலில் போட்டியிட சீட் தரவில்லை என்பதால் அதிருப்தியில் இருந்த நிலையில் பாஜகவில் ஐக்கியம். வரி சலுகை அறிவிப்பால் நடுத்தர வருமானம் உள்ள 1 கோடி பேர் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அரசுக்கு நேரடி வரிகள் மூலமான வருமானத்தில் 1 லட்சம் கோடி ரூபாயும் மறைமுக வரிகள் மூலமாக 2600 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்படும் என்று தகவல். தேசிய வளர்ச்சியில் முன்னணியில் உள்ள தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து. தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் விமர்சனம். அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் 200 புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. ரயில்களில் 17,500 AC அல்லாத பொதுப்பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் உறுதி. பொது விடுமுறை நாளான இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மங்களகரமான நாட்களில் ஆவணங்கள் பதிவு மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் நடவடிக்கை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். CCTV கேமராக்கள் மூலம் வாகன நிறுத்துமிடம், நடைமேடைகள் கண்காணிப்பு, கூடுதல் பாதுகாவலர்களும் நியமனம். எப்போதும் ஒரே சின்னத்திற்கு தான் வாக்களிப்பேன் என்பது மனநோய் என்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பரப்புரை செய்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. தங்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார். தமிழக வெற்றிக் கழக விஜய் பாஜகவையும் திமுகவையும் எதிர்ப்பதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என நடிகர் சரத்குமார் பேட்டி. மத்திய பட்ஜெட் என்பது தேசத்திற்கான பட்ஜெட் தான் என்றும் கருத்து. என்ன என்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யலை, நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் என்று சொன்னால் அது கொள்கை. ஏன்னா பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.